இருக்க மக்கள்கிட்ட போய் என்னோட தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னோட தேதியும் 2024 வருஷம்னு சொல்லுவாங்க. ஆனா அதவே நீங்க போய் நார்த் கொரியால போய் என்னோட தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னோட தேதியும் வருஷம் 113 சொல்லுவாங்க. நான் வந்து தேதி தானே கேட்டேன், அவங்க நாடு உருவா எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேலண்டரோட வருஷம் தான் 113. இப்படி தமிழ்நாட்டுல இருக்கவங்களா திருவள்ளுவர் ஆண்டு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி நார்த் கொரியால இருக்கவங்க இந்த ஜூன்ற காலண்டர்ல இருக்கக்கூடிய ஆண்டு தான் 113 சொல்றாங்க. இந்த ஜூ காலண்டர் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1912 வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. என்னப்பா 1912 ஸ்பெசிஃபைடு வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது நார்த் கொரியாவோட அதிபரா இருக்க கிங் ஜோ உன்னோட தாத்தா தான் கிம் டூ சங். இவரோட பிறந்த வருடம் பார்த்தோம்னா 1912. இவர் தான் நார்த் கொரியாவை உருவாக்குனதாகவும் சொல்றாங்க. இவர் 1994 வருடம் இறந்து போறாரு. இறந்து போய் 3 வருடத்துக்கு அப்புறம் 1997 தான் இந்த ஜூன் காலண்டரானது ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது கிம் டூ சங் பிறந்த வருஷமான 1912 இருந்து காலண்டரானது ஆரம்பிக்கப்படுற வகையில செட் பண்ணப்படுது. இப்படி பார்த்தோம்னா இந்த ஜூ காலண்டர் பார்த்தோம்னா 1912 தான் முதல் நாளா கருதப்படுது. அதுக்கு அப்புறமா வருடங்கள் எல்லாம் 1, 2, 3 சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா 2024 வருஷத்தோட ஜூ காலண்டரோட வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா 110.